Good morning students. This is A. Roja Ramani. Last class la நம்ம வந்து transportation in plants பத்தி பார்த்தோம். Transportation of plants la osmosis na என்ன, diffusion na என்ன எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். This class we are going to discuss about circulation in animals. Circulation in animals la வந்து பாத்தீங்கன்னா first வந்து circulation அப்படினு பாத்தீங்கன்னா blood circulations தான். நம்ம first வந்து blood பத்தி பார்க்கலாம். Blood is the main circulatory medium in the human body. It is red colored fluid connective tissue. Blood வந்து main circulatory medium of human body. நம்மளுடைய body ஃபுல்லாகவே circulation ஆகிறது என்னன்னா blood தான். It is a red colored fluid connective tissue. அது வந்து red colored fluid connective tissue அப்படின்னு சொல்கிறாங்க. bloodக்கு இன்னொரு நேம் வந்து connective tissue. Components of blood ன்னு பார்த்தீங்கன்னா the blood consists of two main components, the fluid plasma and the formed elements blood cells. plasmaவும் blood cellsல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் காணப்படுறது தான் bloodல இருக்கக்கூடியது, which are found suspended in the plasma. இது எல்லாமே எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா பிளாஸ்மாவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. blood cells வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. red blood corpus cells, RBC or erythrocytes. what is the other name of RBCன்னு கேட்டால் கூட ஒன் வேர்டில் கேட்பாங்க, erythrocytes. white blood corpus cells, WBC or leukocytes. white blood cells க்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா leukocytes. next blood platelets or thrombocytes. blood platelets க்கு இன்னொரு பேர் வந்து என்னதுன்னா thrombocyte. first we are going to discuss about red blood cells. the RBC is the import red color to the blood. RBC நாலே அதில் வந்து என்ன கலர்னா ரெட் கலர். எதனால் அது ரெட் கலராக இருக்குன்னா due to the presence of respiratory pigment hemoglobin. அதில் வந்து எது ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஹீமோக்ளோபின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இன்னொரு வேர்டு கவனிங்க, ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். ரெஸ்பிரேட்டரினா என்னது, ஆக்சிஜனை கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் எது, இந்த ஹீமோக்ளோபின். மெச்சூர்ட் மெமாலியன் ஆர்பிசிஸ் டு நாட் ஹாவ் செல் ஆர்கனல்ஸ். இதில் வந்து எந்த நியூக்ளியஸ் செல் ஆர்கனல்ஸ் எதுவுமே கிடையாது. இதோட ஷேப்பு பார்த்தீங்கன்னா தே ஆர் பைகான்கேவ் அண்ட் டிஸ்க் ஷேப்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பைகான்கேவ் ஆர் டிஸ்க் ஷேப்டு. their lifespan is about 120 days. இதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 120 நாள். ஒரு ஆர்பிசியோட லைஃப் டைம் வந்து 120 days. இதனோட வந்து எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ செல்ஸ். போன் மேரோ செல்ஸில் தான் இந்த ஆர்பிசி வந்து உற்பத்தி ஆகுது. ஆர்பிசி இஸ் இன்வால்வ் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு டிஷ்யூ. இதோட முக்கியமான வேலைன்னா ஆக்சிஜனை லங்ஸ்லேருந்து ஆல் ஓவர் த பிளான்ட் டிஷ்யூஸ்க்கு கொண்டு போகிறது தான் ஆர்பிசியோட ஃபங்க்ஷன். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள். white blood corpuscles or leukocytes, WBCs are colorless. they do not have hemoglobin. ஏன் அந்த கலர்லெஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகலை. அண்ட் நியூக்ளியேட்டட் செல்ஸ், நம்ம முதல்ல ஆர்பிசியில் பார்த்தோம்ல நியூக்ளியஸ் கிடையாதுன்னு பார்த்தோம். இது வந்து என்னது, நியூக்ளியேட்டட் செல்ஸ். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த போன் மேரோ. இதுவும் என்னது, போன் மேரோ, ஸ்ப்ளீன், தைமஸ் அண்ட் லிம்ப் நோட்ஸ் அப்படில உற்பத்தி ஆகுது. போன் மேரோவில் என்னது, மண்ணீரல், தைமஸ் கிளான்ஸு அண்ட் தென் லிம்ப் நோட் நிணநீர் சுரப்பிகளையும் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் வந்து உற்பத்தி ஆகுது. ஆர் கேபபிள் ஆஃப் அமிபாய்ட் மூமெண்ட். இது வந்து என்ன மூமெண்ட்ஸில் மூவ் ஆகும்னா அமிபாய்ட். ஏன்னா ஒயிட் பிளட் செல்ஸ் எப்போவுமே நமக்கு எதுக்கு யூஸ்னா ஃபைட்டிங் செல்ஸ் தான். இதில் வந்து 5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில், லிம்போசைட்ஸ் அண்டு மோனோசைட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். The white blood corpuscles can be grouped into 2 categories. Granulocytes, agranulocytes. what is granulocytes அப்படின்னு பார்த்தோன்னா they contain granules in their cytoplasm. அதில் துகள்கள், granules means துகள்கள், granules in their cytoplasm. their nucleus is irregular. nucleus வந்து எப்படி இருக்கும், irregular ஷேப்டாக இருக்கும் or lobed. the granulocytes are the 3 types. one is neutrophils, second one is eosinophils, third one is basophils. clear students, granulocytes 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து என்னது, நியூட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ். முன்னாடி டயக்ராம்லேயே நம்ம பார்த்தோம். நியூட்ரோஃபில்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூட்ரோஃபில்ஸ் பற்றி பார்க்கலாம். தே ஆர் லார்ஜ் இன் சைஸ். தே ஹாவ் 2 to 7 லோப்டு நியூக்ளியஸ். இது வந்து இருக்கிறதுலேயே அந்த ஒயிட் பிளட் செல்ஸ்லேயே அந்த இதுலேயே நியூட்ரோஃபில்ஸ் தான் சைஸில் பெருசாக இருக்குது. அதில் எத்தனை லோபுனா என்னது, அதோட அடுக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனைனா 2 to 7 லோப்டு நியூக்ளியஸ். தீஸ் கார்பசல்ஸ் ஃப்ரம் 60 to 65% of the total leukocytes. their number
are increased during infections and inflammation. எப்போ இது அதிகமாக உற்பத்தி ஆகும்னா நம்ம உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சுனாலோ இல்லைனா ஏதாவது வீக்கம் காயம், இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம் அது மாதிரி ஏற்படும் போது அதில் வந்து கட்டி அந்த மாதிரிலாம் ஏற்படுது இல்லையா, அப்போ வந்து இந்த நியூட்ரோஃபில் செல்ஸ் வந்து என்ன ஆகும், அதிக அளவில் உற்பத்தி ஆகும். நெக்ஸ்ட் வந்து இஸ்னோஃபில்ஸ் பாருங்கள், it has a bilobed nucleus. அதில் வந்து நம்ம 2 to 7 lobed nucleus பார்த்தோம், இதில் ரெண்டு இருக்குது, அதனால தான் bilobed nucleus and constitute 2% to 3% of the total leukocytes. Their number increases during conditions of allergy. நம்ம உடம்புல ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டுச்சுன்னா, ஏதாவது நம்ம சாப்பிட்டது ஒத்துக்கல, இது மாதிரி அலர்ஜியாக இருக்கும் போது, அண்ட் பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன், நம்ம உடம்புல ஏதாவது பூச்சி கடிச்சது இல்லைன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது கிருமிகள் இருந்து பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா, இட் பிரிங்ஸ் அபவுட் த டீடாக்சிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டாக்ஸின்ஸ். இது வந்து என்ன பண்ணால் அதை அழிக்கிறதுக்காக இந்த டாக்ஸினை வந்து என்ன பண்ணுது, உற்பத்தி பண்ணுது, டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸின். நெக்ஸ்ட் வந்து பேசோஃபில்ஸ் பாருங்கள், பேசோஃபில்ஸ் ஹேவ் லோப்டு நியூக்ளியஸ். இதில் வந்து என்னது ஒரே ஒரு லோபு தான் இருக்குது, அதனால தான் லோப்டு நியூக்ளியஸ் சொல்கிறாங்க. They form 0.5 to 1.1% of the total leukocytes. They release chemicals during the process of inflammation. இது ஏதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ் ஏற்படும் போது இந்த பேசோஃபில் செல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், granulocytes. Granulocytes are found in the cytoplasm. These are cells. Granulocytes are two types. One is lymphocytes, another one is monocytes. What is lymphocytes? These are about 20 to 25% of the total leukocytes. They produce antibodies during bacterial and viral infection. நம்ம உடம்புல பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது 20லேருந்து 25% லியூகோசைட்ஸ் வந்து என்னாகுது, உற்பத்தியாக்கப்படுது. எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, லிம்போசைட் செல்கள் வந்து என்னாகுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. அது தே ஃபைட் அகைன்ஸ்ட் த பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட் இஸ் த மோனோசைட்ஸ். They are largest of the leukocytes and are amoeboid in shape. These cells form 5 to 6% of total leukocytes. They are phagocytic and can engulf bacteria. Phagocytic அந்த பாக்டீரியா செல்லை சுற்றி உரைய மாதிரி உருவாக்கி அந்த பாக்டீரியா செல்லை என்ன பண்ணிடும், அது அழிச்சிடும், அதை எடுத்துக்கும் ஃபுட்டாக, அதனால என்னாகும், அது அப்படியே ஃபுல்லாக அழிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து பிளட் காம்பனன்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் பிளேட்லெட்ஸ். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம உடம்புல வந்து எது அடிப்பட்டு காயம் ஏற்படுது, ரத்தம் உறைதலுக்கு ஏற்படுறதுக்கு தான் இந்த பிளட் பிளேட்லெட்ஸ் ஆர் த்ரோம்போசைட்ஸ். These are the small and colorless. They do not have nucleus. இதுலேயே என்ன கிடையாது, நியூக்ளியஸ் கிடையாது. லைஃப் ஸ்பேன் ஆஃப் பிளாட்லெட்ஸ் பார்த்திங்கன்னா 8 to 10 days தான், அதுக்கப்புறம் அழிஞ்சிடும், திரும்ப உற்பத்தி ஆகும். They play an important role in clotting of blood. What is the function பார்த்திங்கன்னா, clotting of blood. Platelets from the clot at the site of injury to prevent blood loss. நம்ம ஒரு இடத்துல காயம் பட்டோம்னா blood loss ஆகாமல் தடுக்கணும்னா அந்த இடத்துல பிளட் வந்து என்ன ஆகும், வெளியே வராமல் உரையணும். அது உரைய வைக்கிறதுக்கு எது பயன்படுதுன்னா இந்த த்ரோம்போசைட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட். இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். டிரான்ஸ்போர்ட் த ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், ஆக்சிஜனை ஆல் ஓவர் த பாடி கொண்டு போயிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறது தான் இந்த பிளட்டோட ஃபங்க்ஷன். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் டு த டிஃப்ரெண்ட் பாடிஸில், அதே மாதிரி நமக்கு வந்து டைஜஷன் அப்போ கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம பிளட் சர்க்குலேஷன் அப்போ தான் என்ன பண்ணுது, அந்த பிளட் செல்ஸ் தான் கொண்டு போய் நம்மளோட பாடிக்கு தேவையான அளவுக்கு எனர்ஜி கொடுக்குறதும் இந்த பிளட் செல்ஸ் தான். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்மோன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் இதோட ஃபங்க்ஷன் தான். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரோஜீனியஸ் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் லைக் அமோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிட். அதேமாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதும் எதன் மூலமாக அந்த பிளட்டு தான் என்ன பண்ணுது, கொண்டு போய் கழிவு நீக்க உறுப்புகளில் கொண்டு போய் கொடுக்குறதும் இந்த பிளட்டோட ஃபங்க்ஷன் தான். இட் இஸ் இன்வால்வ் இன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் பாடி அண்ட் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டிசீஸ். நம்மளுடைய உடம்பை வந்து நோயிலிருந்து பாதுகாக்கிறதும் என்ன செல்ஸ் தான், பிளட் செல்ஸ் தான். It acts as the buffer and also helps in the regulation of pH of the body temperature. நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட பாடியில் pH லெவலை மெயின்டைன் பண்ணுறதும் பிளட்டு தான். நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது நம்மளுடைய பிளட் தான். இட் மெயின்டைன்ஸ் ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸ் இன் த பாடி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் பேலன்ஸை இது பண்ணுறது எது தான், பிளட் தான். நெக்ஸ்ட் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டரிஸ் அண்ட் வெயின். ஆர்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல். நம்ம வந்து என்ன பண்ணுது, ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளட் ஆல் ஓவர் த பிளான்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுது, அனுப்புறது தான் ஆர்டரிஸோட ஃபங்க்ஷன். கலெக்டிங் வெசல், இது வந்து பிங்க் கலர், ரெட் இன் கலர், டீப் லொக்கேஷன், சூப்பர்ஃபிஷியல் லேக்கேஷன். பிளட் ஃப்ளோ வித் ஹை ப்ரெஷரில் பொதுவாகும், பிளட் ஃப்ளோ வித் லோ ப்ரெஷர். அதனால தான் ஹைப்பர் டென்ஷன் நம்ம பார்க்குறோம் இல்லையா, பிளட் ப்ரெஷர் லோவாக ஹையாக பார்க்குறோம் இல்லையா, அதுதான் இது. வால் ஆஃப் த ஆர்டரி இஸ் ஸ்ட்ராங், thick and elastic. Wall of the vein is weak.
non-elastic. The arteries carry oxygenated blood. இது வந்து deoxygenated blood. Internal valves are absent, internal valves are present. Very very important 5 mark question. Arteries and veins. Next பாருங்க, blood vessels. Blood vessel நம்ம arteries and veins பார்த்தோம் இல்லையா, இதுதான் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களே அது வந்து ஆர்டரிஸ், ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது வெயின். அப்போ ரெட் கலரில் கொடுத்துருந்தா அதில் என்ன இருக்குது, ஹீமோக்ளோபின், ஆக்சிஜனேட்டட் பிளட். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகிறது யாருன்னா ஆர்டரிஸ். எங்கேருந்து கொண்டு போகுது, லங்ஸ்லேருந்து வரக்கூடிய பிளட்டை வந்து ஹார்ட்லேருந்து ஆல் ஓவர் த பாடிக்கு கொண்டு போகிறது ஆர்டரிஸோட வேலை. வெயின்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, ஆர்டரி கொண்டு போய் கொடுத்த ஆக்சிஜன் பிளட்டு, கார்பன் டை ஆக்சைடு இருந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வரது வெயின்ஸோட ஃபங்க்ஷன். பிளட் வெசல்ஸ் ஆர் நெட்வொர்க் ஆஃப் பிரான்ச்டு tubes and transport blood. There are 3 types of blood vessels, namely arteries, veins and capillaries. First of arteries or the function pakla, they are thick and elastic vessels that carry blood away from the heart. Heartல இருந்து various organs of the body க்கு கொண்டு போய் கொடுக்கிறது arteries ஓட function. All arteries carry oxygenated blood. எல்லா arteriesம் oxygenated blood தான் கொண்டு போகும். Except பார்த்தீங்கன்னா pulmonary artery which carries deoxygenated blood to the lungs. அது வந்து என்ன ஆகும், ஹார்ட்ல இருந்து லங்ஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா இந்த pulmonary artery வந்து யூஸ் ஆகுது. Veins. Veins is a non-elastic vessels that transport blood to the heart from the different organs. Bloodல இருந்து different organsல இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. All veins carry deoxygenated blood. எல்லா deoxygenated bloodடும் இது வழியாக வரும்னா veins வழியாக தான். Except the pulmonary vein which carry oxygen. Pulmonary vein மட்டும் oxygenated blood from the lungs to the heart. லங்ஸ்ல இருந்து நமக்கு oxygenated blood கொண்டு வரது யாருன்னா இந்த pulmonary vein தான். நெக்ஸ்ட் அப்போ கேபிலரிஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, minute tubes. Capillaries are narrow tubes formed by branching of arterioles which then unite to form the venules or veins. மைன்யூட்டாக நம்ம இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்குள்ளெல்லாம் போய் அந்த வெயின்ஸாக மாறுறது தான் கேபிலரி. They are about 8 μm in diameter. Capillaries are formed with a single layer of endothelial cells. Next பாருங்க, the circulatory system வந்து 2 types கொடுத்துருக்காங்க. Animals possess the 2 types of circulatory system. They are open type and closed type. அப்போ open typeனா என்ன, closed typeனா என்ன? First, open type is the open type. The blood is pumped by the heart into blood vessels that open into the blood spaces called the sinuses. இது என்ன பண்ணோம்னா டைரெக்டாக அந்த blood vesselsலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த blood டைரெக்டாக என்ன ஆகும், அதோட கேவிட்டிஸில் போய் விழும். The sinuses of the body cavities which are called hemosyl. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், hemosyl. Capillary system is absent. எதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா arthropods, mollusca and ascidians. புரியுதா, ஆர்த்ரோபோட்ஸ் கணுக்காலிகள், மொலஸ்கா, வெள்ளுடலிகள், அதிலெல்லாம் வந்து பிளட் சர்க்குலேஷன், அதுக்கு வெசல்ஸ் கிடையாது. செகண்ட் ஒன் இஸ் க்ளோஸ்டு டைப். பார்த்தீங்கன்னா இட் இஸ் த க்ளோஸ்டு டைப் ஆஃப் த பிளட் ஃப்ளோஸ் த கம்ப்ளீட் சர்க்யூட் அரௌண்ட் பாடி த்ரூ த ஸ்பெசிஃபிக் பிளட் வெசல்ஸ். ஸ்பெசிஃபிக் பிளட் வெசல்ஸ் மூலமாக பிளட் வந்து ஆல் ஓவர் த பிளாடிக்கு வந்து நம்ம என்ன இப்போ பார்த்தோம் இல்லையா, ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ், அதுதான் பிளட் வெசல் மூலமாக பிளட் சப்ளை ஆச்சுன்னா தட் டைப் இஸ் கால்டு க்ளோஸ்டு டைப். The blood flows from the arteries to veins through the small blood vessels called capillaries. Example, vertebrates. Now clear students? Next classல நம்ம ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். இன்னும் பாருங்கள், எவல்யூஷனில் 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இது எல்லாருமே எழுதுங்க. ரைட் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட். வாட் டஸ் mammalian RBC lack cell organelles and nucleus, and define anemia. What is leukopenia? Define thrombocytopenia. What are the functions of blood? Why is the color of blood red? Why are leukocytes classified into granulocytes and agranulocytes? What is the shape of RBC in human blood? Define inflammation. Thank you students.